எங்களோட ஜாழ்ப்பாணத்துல ஒரு சில சனங்களுக்கும் சரி அல்ல ஒரு சில ஆட்சியாளருக்கும் சரி ஒரு 1000 வருஷம் பழமையான கத்தியை கொண்டு போய் கொடுத்தா அவனோட மண்டை எப்படி சொல்ல யோசிக்கும், அதை வச்சு எப்படி மிரக்கறி வெட்டலாம் அவன் யோசிக்கும், அதை பாதுகாக்கணும்ன்றதை பற்றி யோசிக்காது. எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நான் இதை பற்றி கதைக்க போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லூர் தெரிந்தானே, நல்லூர் பக்கத்துல இருக்க மந்திரி மனை தெரியும். இந்த சங்கிலியன் தோப்பு, ஜமுனாரி எல்லாம் வந்து வரலாற்று பொக்கிஷங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களோட ராஜ்ய முகப்பு அது அண்மையில வந்து புனரமைச்சு கொட்டில் மாதிரி எல்லாம் போட்டிருந்தவங்க இந்த மந்திரி மனையை கண்டுக்கவே இல்லை. அது ஒரு 4 கயிறும் கம்பும் கட்டையும் வந்து பல வருஷமா தொங்கிக்கணும் இருக்கு. சரி, நான் நல்லூருக்கு போயிட்டு வார வழியில அந்த மந்திரி மனையை சும்மா போய் பார்த்தேன், என்ன கண்டிஷன்ல இருக்கு இப்பாண்டு போய் பார்த்தா அது அப்படிதான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா அது ஒரு பார் மாதிரி, மினி பார். உள்ள போய் பார்த்தா எல்லாம் பியர் போதெல்லாம் உடைச்சிருந்தது. சிவத்துல பார்த்தா பூனா சூனா கோனாண்டு தூசணங்கள்லாம் கண்டவாட்டுகளே இருந்தது. நான் அதான் ஒன்றை யோசிக்கக்கூடிய மாதிரி இருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யாழ்ப்பாணம் நல்லூர் வந்து எங்களோட கலாச்சாரத்தை கட்டி காப்பாத்து ஓமா இல்லையா, அதுல மாட்டு கத்துக்கிடம் இல்லை. இப்ப என்னோட சகோதர மொழி பேசுற அதாவது சிங்களா ஆக்கலண்டா உடனே யாழ்ப்பாணத்துக்கு வந்தேன்னு சொன்னா உடனே முதலாவது சொல்ற இடம் அநேகம் நல்லூரா தான் இருக்கு. அப்படிப்பட்ட பிளேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அன்றைக்கு அந்த இடத்துல நிக்கிறேன், மந்திரி மேலையில நிக்கிறேன். சிங்களாக்கள் வந்து அப்படியே கொத்தா வந்து எங்க நல்லூருக்கு வந்துட்டு அப்படி எங்க வராங்க மந்திரி மணி அதில் பாக்குறது வராங்க. உண்மையாக உங்களுக்கு தெரியும், இந்த நாங்கள் எந்த மொழி பலராக இருந்தாலும் முதலாவது உங்களுக்கு தெரிய வர்றது வந்து அந்த மொழியில இருக்க தூசணங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஓமா இல்லையா, கெட்ட வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும், இயல்பான ஒரு விஷயம். அப்படி அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பிடளவில் நான் நிறைய பேரோட பழகிருக்கேன் சிங்களாக்களோட. எங்களை தமிழாக்களை விட அவங்களுக்கு இந்த படிக்கிறாக்களுக்கு வந்து இந்த தமிழ் வந்து எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன், என்னோட படிச்ச பிள்ளைகளுக்கு வந்து எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க வந்து வெளியிடத்துல இந்த டூர் வேறேக்க இப்படி மந்திரி மேனதுல பாக்க சிவத்துல பூனா சூனான் கேட்க நல்ல சந்தோஷமா இருக்கு. எங்களோட மரியாதை அதாவது அந்த கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுன்னு நல்லூரை மட்டும் நாங்க வச்சு பில்டப் கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நாட்டு பியர் போத்துல அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடம் ஓமா இல்லையா. அப்படி ஒரு கட்டிடத்தை வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை, ஒரு ரெனோவேஷன் ஒர்க் கூட நடக்க கூட இல்லை, அப்படியே கிடக்கு அந்த பில்டிங். அப்ப நீங்க ஒன்று யோசிக்கணும், ஒரு வரலாற்று பொக்கிஷங்களை யார் பாதுகாக்கணும், நாங்களாம் பாதுகாக்கணும். அதுவும் அந்த பாதுகாக்கிறது நிறைய நாள் உங்களுக்கு தெரியும், இப்போ பெட்டிஷன் போட்டு நாங்களாம் அதுக்கு போராட வேண்டி இருக்கும். இந்த ஆட்சி பொறுப்புல வந்து இருக்கிறாங்களாம் வாய் கிளியே கத்துவாங்க, என்னண்டு வரலாற்றை காப்பாற்றுறோம் புடுங்குறோம் பண்றோம் எல்லாம் கத்துவாங்க. ஆனா இருக்கிற வரலாற்று பொக்கிஷங்களை வந்து பேணி பாதுகாக்கிறது எதிர்கால சந்தையை கொடுக்குறத பற்றி யாரும் சிந்திக்கிறது கூட இல்லை. உண்மையாவே நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. பாப்போம், இப்போ உங்களுக்கு வந்து அடிஷம் பங்களா ஒன்று இருக்கு பதிலில் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அநேகமாக நாங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அடிஷம் பங்களா உண்டு, அந்த பங்களாவெல்லாம் ஒன்றும் இல்லை. அது 1927 இருந்து 1931 வரைக்கும் கட்டிப்பிடிக்கப்பட்ட ஒரு பங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சும்மா வெளியில ஒரு பில்டிங் வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சில பொருட்கள் இருக்கு. வெளியில வந்து ஒரு வடிவான பூந்தோட செட்டப்புகள் இருக்கு. இவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கு. அதை பாக்குறதுக்கு வெளியில டிக்கெட் எடுத்துக்கொண்டு எக்கச்சக்க சனம் டூரிஸ்ட் பிளேஸா போகுது. அப்ப நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க பாப்போம், இந்த பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ், இந்த மந்திரி மேலே அடிசம் பங்களாவை விட பழைய ஒரு பிளேஸ். அதை நாங்கள் வடிவா மெயின்டைன் பண்ணாம இருந்தா வடிவா துப்புரவாக்கி எல்லாம் நீட்டா ரெனோவேஷன் ஒர்க்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணி நீட்டா வச்சு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பத்துல இருந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தில் இருந்த மன்னர்களுடைய சிலைகளா இருந்தாலும் சரியா அல்லது அவர்களை பிரசனப்படுத்துற மாதிரி ஒரு செட்டப்ல வச்சு உள்ளுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லூர் பக்கத்துல உங்களுக்கு தெரியும் அந்த அரும்பொருட்காட்சியும் இருக்கு. அதுல இருந்து கொண்டு வந்த திங்ஸை உள்ள வச்சு இது இன்ன காலத்துக்குரியது எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணாம இருந்தா எங்கட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பள்ளிக்கூட பிள்ளைகளை கூட என்ன செய்வாங்க, டூருக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரி மேலைக்கு வெளியில ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்றை போட்டு ஒரு செக்யூரிட்டி ஒன்றை போட்டு உள்ளுக்குள்ள யாரும் போய் தண்ணி அடிக்காம கூத்தடிக்காம பார்த்துக்கொண்டு அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் கவுண்டர் ஒன்றையும் போட்டீங்கன்னா வருமானமும் வந்து கொண்டு இருக்கும். அப்ப அதுக்கு பிறகு இப்ப ஸ்கூல் பிள்ளைகள் வருது, நிறைய ஜனம் வருது, நிறைய சிங்கள ஆக்கள் வந்து பாக்குறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்த பேசுக்குள்ளே இதுலயே போட்டு நாங்க ப்ரொமோட் பண்ணிக்க அதுல டக்குன்னு போய் ரீச் ஆயிரும். அப்படி ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அதையும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி வருவாங்க. அப்ப அந்த மந்திரி மேனை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கடை எக்ஸ்ட்ரா வரும், ஒரு வளர்ச்சி ஒன்று உருவாகும். ஐடியா இல்லாத ஆக்கலான எங்களுடைய ஆக்கள். அப்ப தயவு செஞ்சு மக்கள் யோசிக்கணும். இதை வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, உண்மையா தெரியல. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வேலை நடக்குமான்னு தெரியாது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உரிய அதிகாரிகள் பார்ப்பீங்களா இருந்தா என்னுடைய வேண்டுகோளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வரலாற்று ஆவணங்களையும் வரலாற்று சின்னங்கள் பொக்கிஷங்களை நாங்களாம் பாதுகாத்து எதிர்கால சந்தையை கொடுத்து விடணும். அதே நேரம் வந்து பிற இனத்தவர்களுக்கு இப்படியான இடங்களை வரும்பொழுது வரலாற்று பிரதேசங்களை வரும்பொழுது தான் நாங்கள் என்ன செய்யணும், உங்களோட வரலாற்று வந்து நாங்கள் எடுத்து சொல்லலாம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இப்படி வரலாற்று ஆவணங்களையும் சரி வரலாற்று சின்னங்களையும் சரி நாங்கள் சொல்லணும் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும். அப்படி வரலாற்று ஆவணங்கள் அழிவடைஞ்சு போகிற பட்சத்தை நாங்கள் எப்படி எங்களை வரலாற்று எடுத்து சொல்லலாம். இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தலைவர் வீடு இல்லாம தலைவர் வீட்டுக்கு வெளியில இருக்க வெறும் சுவர் மட்டும் தான் இருக்கு. அப்படித்தான் நாங்கள் இதை கண்டுகொள்ளாம விடுவமா இருந்தா காலப்போக்கு இது அழிவடைஞ்சு போய் வெறும் சுவர் மட்டும் இருக்கு, இல்ல வெறும் துரும்பு மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்த சிலையை வச்சுட்டு கடைசியில் சொல்லுவாங்க இது ஒரு 1000 வருஷத்துக்கு முதல் வந்து இது ஒரு புத்த விகாரம் இருக்குன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப நாங்கள் எங்களோட வரலாற்று பிரச்சனை நாங்கள் தான் கட்டி பாதுகாக்கணும். இல்ல நாங்கள் இதை கண்டுகொள்ளாம விடுவமா இருந்து என்ன நடக்கும்?
இப்படியே நாக்கள் போய் எங்கடைய ஆக்களை போய் தண்ணி அடிச்சு கூத்தடிச்சு ஃபன் பண்ணி போட்டு போவாங்க. அல்லது டூரிஸ்டா வாராக்களும் என்ன செய்வாங்க, பிற இனத்தவர்கள் வந்து அந்த இடத்த வந்து அடிச்சு உடைச்சு சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை வந்து சிரிச்சு போட்டு கடந்து போற விஷயம் இல்லை, இது ஒரு சிந்திக்க வேண்டிய விடயமும் கூட. தயவுசெய்து இந்த வீடியோ மேக்ஸிமம் பகிர்ந்து கொடுங்க, ஏன்னா சம்பந்தப்பட்ட ஆக்கள் இதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னது என்னுடைய விருப்பமும் கூட. ரைட், இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சந்திக்க கேட்கிறேன். அண்டில் டாடா பை பை, சி ஃப்ரம் உங்கள் சரண் மகிமன்.